Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் ரத்து தொடர்பான சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீட் ரத்து தொடர்பாக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தார். நாளைக்கு இந்த அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெறவிருந்த நிலையில் இந்த கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது என EPS தற்போது கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், அதிமுக தரப்பிலிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கப்பட மாட்டாது அப்படின்னு EPS தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன காரணத்தை முன்னிட்டு இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க? வணக்கம். அதிமுக நாளைய தினம் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடக்க இருப்பதால் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில் 4 ஆண்டுகளாகியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காத திமுக அதன் மீது மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காக நாளைய தினம் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் எனவும் இந்த கூட்டத்தால் எந்தவித தீர்வும் ஏற்பட போவதில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என்றும், எனவே அதிமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து பலமுறை இது தொடர்பான அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சும் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சும் என்று இரட்டை வேடம் போடுகிற கட்சி எது என்றால் அது நாட்டு மக்களுக்கே தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான வாக்குறுதியை அளித்துவிட்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றிய திமுகவினுடைய முதலமைச்சர் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.